ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்களை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டு நடந்துகிட்ருக்கு. இந்த ஆண்டில் தற்போது 5வது மாதமான மே மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு. ஆண்டு பிறந்ததே தெரியல, டக்குன்னு 4 மாதம் ஓடிடுச்சு. எதுக்காகவும் மாதம் நாட்கள் நிற்காதுங்கிறதுக்கேற்ப 4 மாதம் முடிந்து 5வது மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த 5வது மாதமும் பரபரப்பாக தான் போக போகுது. காரணம் என்னென்னா, 5வது மாதம் அமைந்த கிரகநிலைகளும் கிரக மாற்றங்களும் தான். கிரகநிலைகள் கிரக மாற்றங்கள் இதெல்லாம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் தலையெழுத்தை மாற்றும். அப்படி மாற்றக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கன்னி ராசிக்கார நேயர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கன்னி ராசியில் பிறந்த நேயர்கள் உங்களோட ராசிக்கு இந்த மே மாதம் என்ன மாதிரி தலையெழுத்து மாறுங்கிறது தெரிஞ்சுக்குங்க. கிரகநிலைகளுடைய சேர்க்கை மாற்றங்களால் உங்களோட ராசிக்கு மே மாதம் அதிர்ஷ்டமாக ஆபத்தாங்கிறத புள்ளி விவரத்தோடு ஷேர் பண்ண போகிறேன். புள்ளி விவரத்தோடு உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப மே மாதம் நடந்து பயன்பெறுங்க. ஆக்சுவலி சிவன்மலை உத்தரவு பெட்டியில் உத்தரவு முருகன் கொடுப்பாரு. அந்த உத்தரவு சமுதாயத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அது எப்படி உண்மையாக தாக்கத்தை ஏற்படுத்துமோ அதே போல் கிரகநிலைகளுடைய அமைப்பு மாற்றங்கள் காரணமாக உங்களோட ராசிக்கும் தாக்கமானது ஏற்படும். அதனால் அது என்ன தாக்கம் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடையணும். அதுதான் நம்மளுடைய முதல் வேலை. ஸோ அந்த வேலைக்காக இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன், ஏது சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க முடியும். அதற்கேற்ப நடந்து பயனும் அடைய முடியும். ஸோ கன்னிராசிக்காரங்க, உங்களுக்கான பலனை நீங்கள் தெரிஞ்சு பயனடைகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன். கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க. கன்னிராசிக்காரங்க உத்தரம் 2, 3, 4 பாதம், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ கன்னிராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கிரகநிலையில் ரணருண ரேகஸ்தானத்தில் சனி ராகு, கலஸ்தரஸ்தானத்தில் சுக்கிரன், அஷ்டமஸ்தானத்தில் சூரிய புதன், பாக்கியஸ்தானத்தில் குரு சந்திரன், லாபஸ்தானத்தில் செவ்வாய், அயனசைன போகஸ்தானத்தில் கேது. இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு வரப்போகுது. இதில் ரணருண ரேகஸ்தானத்தில் சனி ராகு, அஷ்டமஸ்தானத்தில் சூரிய புதன், இந்த கிரக சேர்க்கை இருக்குது. இந்த கிரக சேர்க்கையினால தான் உங்களோட ராசிக்கு தலையெழுத்து மாறும். அது என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. கிரகநிலைகள் இப்படி அமையிறதை தொட்டு கிரக மாற்றங்களும் இந்த மாதம் இருக்குது. கிரக மாற்றங்கள் என்னென்னங்கிறத சொல்கிறேன். கிரக மாற்றங்கள் என்னென்னங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. மே மாதம் 11ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து விலகி தொழில் ஸ்தானத்துக்கு மாற போகிறாரு. அப்புறம் அதை தொடர்ந்து மே 14ஆம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து விலகி பாக்கியஸ்தானத்துக்கு மாற போகிறாரு. அதை தொடர்ந்து மே மாதம் 16ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து விலகி பாக்கியஸ்தானத்துக்கு மாறுறாரு. அதுக்கப்புறமா மேவுடைய 31ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் கலஸ்தரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு. இந்த மாதிரி முக்கியமான கிரக மாற்றங்கள் இந்த மாதம் இருக்குது. இந்த கிரக மாற்றங்கள் கிரகநிலைகள் இதனோட அடிப்படையில் தான் நீங்கள் இந்த மே மாதம் என்ன பலன்களை பெற போகிறீங்க அப்படிங்கிறது கணக்கிடப்பட்டிருக்கு. ஸோ என்ன பலன்களை பெற போகிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. சரி வாங்க, என்ன பலன்கள் பெறுவீங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலி ஏற்றத்தாழ்வு பார்க்காம எல்லாரிடமும் சமமாக பழகக்கூடிய குணம் கொண்ட கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு மாதம் கொடுத்த வாக்கை காப்பாற்றி நன்மதிப்பு பெறுவீங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு பாசிட்டிவான பலனானது சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதத்துக்கு. அப்புறம் உங்களோட ராசிக்கு இந்த மாதம் பணவரவு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். மனதில் மட்டும் ஏதேனும் டென்ஷன் உண்டாகலாம். அந்த டென்ஷன் உண்டாகாமல் இருக்க மனதை ஒருநிலைப்படுத்த பாருங்கள். உடற்சோர்வுகள் வரலாம். அது வராமல் இருக்க தியானம் செய்யுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் ஏதாவது புது விஷயம் செய்கிறதா இருந்தால் முயற்சிகள் செய்யலாம்.
அந்த முயற்சிகளுக்கு சாதகமான பலன் இந்த மாதம் கிடைக்குங்க. அப்புறம் புதிய நபர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைத்து அவர்களால் நன்மை உண்டாகும். புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும்போது அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வீடு வாகனம் தொடர்பான செலவுகள்லாம் குறையும். அந்த மாதிரி குறையிறதே உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இந்த மாதம் அமையும். அப்புறம் வழக்கு விவகாரங்களில் கவனமாக இருக்கணும். வழக்கு விவகாரங்களில் எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற மாதிரி செயல்படக்கூடாது. இந்த மாதிரி ஸ்பாட்டிவான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பது இந்த மாதத்துக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபார தொடர்பான பணிகளை இருந்த தடங்கல்கள் கூட இந்த மாதம் முற்றிலும் நீங்கும். ஆக்சுவலி இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய சாதுரியமான பேச்சுக்குனால வியாபார விருத்திக்கு பயங்கரமாக கை கொடுக்கும். அதனால் சாதுரியமான பேச்சு ரொம்ப முக்கியம். அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் அலுவலக பணி தொடர்பாக அலைய வேண்டியது நேரிடலாம். அப்படி அலைய வேண்டியது நேரிடும் போது அந்த அலைய வேண்டியதை கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் முடிக்கிறதுக்கு கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் சரியாகும். மெயினாக கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்க நிறைய விட்டு கொடுத்து செல்லணும். அப்படி செல்வதன் மூலம் நன்மை உங்களுக்கு உண்டாகும். அதனால் விட்டு கொடுத்து செல்ல பாருங்கள். இது கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் பிள்ளைகள் வகையில் தேவையை பூர்த்தி செய்ய முற்படணும். அப்படி நீங்கள் முற்பட்டிங்கன்னா தான் அவங்க உங்களை புரிஞ்சுக்குவாங்க. உறவினர்களுடைய வருகை இந்த மாதம் இருக்கும். ஸோ அவங்களெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பார்த்து தான் ஆகணும். அப்புறம் பெண்களாக இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு எடுத்த காரியங்கள் சிறப்பாக செய்து முடிக்கிறதுக்கு ஆற்றல் கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேலே பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். சாதுரியமான பேச்சு வெற்றிக்கு உதவும். அதனால் சாதுரியமான பேச்சு மட்டும் பேசுங்க, அது பேசாமல் இருக்காதீங்க. அப்புறம் மாணவர்களுக்கு கூட பாடங்கள் நன்கு படித்தீங்கன்னா மற்றவர்களுடைய மதிப்புக்கு ஆளாவீங்க. திறமையான செயல்பாடுகள் வெற்றிக்கு உதவும். அதனால் திறமையான செயல்பாடுகள் வளர்த்து கொள்ளுங்க. இது மாணவர்கள் கன்னிராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய புதிய வாய்ப்புகள் வரும். வரக்கூடிய எல்லா புதிய வாய்ப்பையும் மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க. அப்போ தான் நீங்கள் அடுத்த ஒரு உயரத்துக்கு போக முடியும். எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய துறையில் நீங்கள் நினைச்ச மாதிரி சாதனை புரிய ஆற்றல் கிடைக்கும். அதுதான் இந்த மாதம் ஒரு பெரிய விஷயமாக உங்களுக்கு சொல்லப்படுது. அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அரசியலில் இருக்கிறவங்க சூதானமாக செயல்படணும். யாரையும் நம்பக்கூடாது. எந்த ஒரு ரகசியமும் யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. நெருங்கிய அரசியலில் உங்களுக்கு தோழர்கள் இருந்தாலும் அவங்கக்கிட்ட கூட சில விஷயங்கள் ஷேர் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி இந்த மாதம் கவனமாக இருக்கணும் என்பது உங்கள் அரசியல் வாழ்க்கைக்கு சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளோ நேரம் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத சொல்லிட்டேன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ நட்சத்திரத்துக்கேற்பவும் சில விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, அதையும் சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு கன்னிராசி உத்திர 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னா, உறவினர்கள் வகையில் தவிர்க்க முடியாத சுப செலவுகள் சுமக்க நேரும். முக்கியமான பயணமும் முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்பும் உண்டாகும். அது உங்கள் எதிர்காலத்துக்கு நல்ல அஸ்திவாரமாக இருக்கும். சிலர் கூட்டு முயற்சியில் லாபம் தேடலாம். சிலர் குடும்பத்தினரோடு கூட்டு சேர்ந்து தொழில் செய்திங்கன்னா லாபம் பார்க்கலாம். ஸோ அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இதற்கேற்ப நடந்து செயல்படுங்க. அப்புறம் அஸ்தமில் பிறந்த கன்னிராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தொழில், வேலை, உத்தியோகம் ஆகியவற்றில் வெற்றி அடைய முடியும். சேமிப்பு அடையலாம். உங்கள் உழைப்பும் நம்பிக்கையும் உங்களுக்கு முழுமையான பலனையும் திருப்தியும் தரும். எதிர்பார்ப்பு இடையூறு ஒரு புறம் இருந்தாலும் உங்களுடைய தன்னம்பிக்கையால், தைரியத்தால் அவற்றை போராடி எதிர்த்து நின்று வெற்றி கொள்வீங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி இருக்கணும் என்பது உங்கள் நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் சித்திரை 1, 2 பாதங்களை பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் கடமைகளை காப்பாற்றணும். பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்காது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொருளாதாரத்தில் அவசர முடிவுகள் மட்டும் எடுக்கக்கூடாது. வைத்திய செலவு, வீண் விரய செலவும் தவிர்க்க முடியாததாக இருக்கும். அதனால் சில சமயம் விரக்தி ஏற்படலாம். ஜாதக தசபக்தியை அனுசரித்து தேவையான பரிகாரங்களை இந்த மாதம் செய்து கொள்வதால் மனதில் ஒரு வகையான ஆறுதலும் நம்பிக்கையும் உண்டாகும்.
அதை முதல்ல செய்யுங்க. தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் பிரச்சனை இருக்காது. ஸோ சித்திரை 1-2 பாதங்களில் பிறந்த கன்னிராசிக்கு இதுதான் பலன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ நட்சத்திரத்துக்கேற்ப உங்கள் ராசிக்கு என்ன நடக்குங்கிறத சொல்லிட்டேன். சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இந்த மாதம் செய்ய வேண்டிய பரிகாரம் தினமுமே விநாயகரை அகவல் படித்து வணங்கி வருது. இதை செய்திங்கன்னா எதிர்ப்புகள் விலகும், போட்டிகள் குறையும், எல்லாவற்றிலும் நன்மை உண்டாகும். அப்புறம் இந்த மாதம் சந்திராஷ்டம தினம் பார்த்திங்கன்னா 24, 25, 26. அதிர்ஷ்ட தினம்னு பார்த்திங்கன்னா 18, 19. உங்களுக்கான முழு பலனும் இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். நெக்ஸ்ட் இதே போல் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.